ஓகே டீம் மெம்பர்ஸ், ஸோ இதுதான் எஸ்பியோட நெக்ஸ்ட் பிஸ்னஸ். இந்த பிஸ்னஸ் இப்போ நம்ம ரெகுலராக பண்ணிக்கிட்டு இருக்கிற இனிமேல் பண்ண போகிற இந்த பிஸ்னஸ் வேறு, அது வேறு. ஓகே, இப்போதைக்கு சிம்பிளாக எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துறேன். ரைட், ஸோ ஃப்ரான்ச்சைஸ் ஆப்பர்ச்சுனிட்டி எஸ்பிஓ பிஸ்னஸ் சென்டர் அப்படின்றத நம்ம ஓப்பன் பண்ண போகிறோம். நிறைய ஃப்ரான்ச்சைஸ், எந்த அளவுக்கு அப்படின்னா கிட்டத்தட்ட 500 ஃப்ரான்ச்சைஸ் ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக ஓப்பன் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ 500 ஃப்ரான்ச்சைஸ். ஸோ அங்கே என்ன மாதிரியான ஆக்டிவிட்டீஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃப்ரீ பிஸ்னஸ் கோச்சிங். ரைட், அதில் ஜாயின் பண்ணி படிக்கிறதுலேருந்து A to Z எல்லாமே ஃப்ரீ தான். எந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ₹1 கூட பேமெண்ட் கிடையாது. 100% ஃப்ரீயாக தான் அவங்க ஜாயின் பண்ணி படிக்க போகிறாங்க. ஸோ படிக்கிற அதே காலகட்டத்தில் அவங்க ஏர்ன் பண்ணவும் முடியும். அது எப்படின்னா அப்ளியேட் மார்க்கெட்டிங் மூலமா. ஸோ ரெண்டாவது விஷயம், அங்கே நடக்கக்கூடிய ரெண்டாவது பிஸ்னஸ் ஆக்டிவிட்டி. ஓகே, கிட்டத்தட்ட 6 to 12 months இருக்கும் அந்த பிஸ்னஸ் கோச்சிங் பொறுத்த வரைக்கும், எஸ்பிஓடைய பிஸ்னஸ் கோச்சிங். ரைட், ஸோ அதுக்கு தேவையான சர்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுவாங்க. அந்த சர்டிஃபிகேஷன் நீங்கள் எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ண முடியும். எஸ்பிஓ ப்ரொவைட் பண்ணக்கூடிய அந்த சர்டிஃபிகேஷன் நீங்கள் எம்ப்ளாய்மெண்ட் சர்வீஸ்லேயே ரெஜிஸ்டர் பண்ண முடியும். ஓகே, கவர்மெண்டோட எம்ப்ளாய்மெண்ட் சர்வீசஸ்லேயே நீங்கள் அந்த சர்டிஃபிகேஷனை ரெஜிஸ்டர் பண்ண முடியும். ஸோ அந்த அளவுக்கு சர்டிஃபிகேஷன்ஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. நீங்கள் எங்கேயாச்சும் வேலைக்கு போகிறீங்கனாலும் அதை பயன்படுத்திக்கலாம். ஸோ நீங்கள் சொல்கிறது ஸ்டூடெண்ட்டை தான். ரைட், நீங்கள் கிடையாது. ஓகே, உங்களுக்கு தேவையான நீங்கள் ஜாயின் பண்ணி படிக்கலாம். அதே ஒரு விஷயமே, நான் 100% ஃப்ரீ தான். ரைட், ஸோ அங்கே படிக்கிற அத்தனை ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஓனாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண முடியும். அதுக்கு தேவையான விஷயங்களையும் எஸ்பிஓவே பண்ணும். அந்த பிஸ்னஸ் கோச்சிங் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு எக்ஸாம்ஸ்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணி அதில் பாஸ் பண்ணுற அத்தனை பேருக்கும் ஓன் பிஸ்னஸ் எஸ்பிஓவே ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு தேவையான எல்லா சப்போர்ட்டுமே பண்ணி கொடுக்கும். அடுத்ததாக இன்னும் 2 பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. நாம் இப்போ அதை ரிவீல் பண்ணலை. ரைட், அதற்கான ரீசன், நீங்கள் எஸ்பிஓ மேலே எப்படி ஒரு ட்ரஸ்டபிலிட்டி குறைஞ்ச ஒரு தாட்லேயே இருக்கீங்களோ, என்னப்பா இது வளவளவலும் எடுத்துக்கிட்டே போயிட்டுருக்கு, நாள் கணக்காக போயிட்டுருக்கு, தள்ளி போயிட்டே இருக்கின்ற ஒரு மனநிலைமையில் இருக்கீங்களோ, அதே மனநிலைமையில் தான் அந்த 2 பிஸ்னஸும் நமக்கு கொடுக்கக்கூடிய அந்த கிளைண்ட்ஸும் அதே மனநிலைமையில் தான் இருக்காங்க. நீங்கள் ஒரு 4 months 5 months ரன் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு. ஓகே, அதுக்கப்புறமா நாங்கள் என்ன பண்ணுறோம், ஸோ உங்களுக்கு அந்த பிஸ்னஸையும் ப்ரொவைட் பண்ணுறோம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் அந்த 2 பிஸ்னஸும் இப்போதைக்கு நம்ம கொண்டு வர போகிறது, அதுவுமே அந்த பிஸ்னஸ் சென்டரில் தான் நடக்க போகுது. ரைட், ஒரு ஓன் பிஸ்னஸ்னு எடுத்துக்கிட்டாலே எல்லாருக்குள்ளேயே வரக்கூடிய முதல் கொஸ்டின், எல்லாருமே ஓன் பிஸ்னஸை பயப்படுறதுக்கான முதல் ரீசன், ஃபஸ்ட் ரீசனே தான், அது வராது, செட் ஆகாது, நிறைய ரீசன் வரும். அதுக்கான காரணம் என்னன்னா, நம்ம லாஸ் ஆகிட்டோம்னா என்ன பண்ணுறது, நம்ம போடக்கூடிய முதல் லாஸ் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, ஓகே, எடுக்க முடியாத போயிட்டா என்ன பண்ணுறது, சரியான கஸ்டமர்ஸ் கிடைக்கலன்னா என்ன பண்ணுறது, இந்த லாஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம். பட் எஸ்பிஓவில் ஃப்ரான்ச்சைஸ் இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் வித்தவுட் லாஸ். எஸ்பிஓவில் ஃப்ரான்ச்சைஸ் இருக்கிற பிஸ்னஸ் சென்டர் ஃப்ரான்ச்சைஸ் எடுக்கிறீங்கன்னா, எங்கே எதுவும் பெருசாக டெபாசிட்லாம் பண்ண தேவையில்ல, உடனே அமௌண்ட் கடை சொல்லுவாங்களோ, இது தனியாக புதுசாக ஏதாவது பிளான் போகிறாங்களோ, அப்படிலாம் எதுவும் கிடையாது. ரைட், ஸோ இதில் கண்டிப்பாக இன்வெஸ்ட்மெண்ட்லாம் உண்டு. ஏன்னா ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னா ஒரு பேசிக் இன்வெஸ்ட்மெண்ட் வேணும். அது என்ன இன்வெஸ்ட்மெண்ட்னா, அதுக்குன்னு ஒரு இடம் பார்க்கணும், அதுக்கு அட்வான்ஸ் கொடுக்கணும், அங்கே ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3 systems வேணும், ப்ளஸ் ப்ரொஜெக்டர் வேணும், சேர்ஸ், டேபிள்ஸ், இந்த மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட், பேனர்ஸ், போர்ட்ஸ், இந்த மாதிரியான விஷயங்கள் மட்டும்தான் அங்கே இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்க போது. ஸோ பட் ஆனால் ஒரு ஃப்ரான்ச்சைஸ் அப்படின்னா கண்டிப்பாக செக்யூரிட்டி டெபாசிட்னு ஒன்று வாங்கணும். டெபாசிட் இல்லாமல் ஃப்ரான்ச்சைஸ் கொடுக்கக்கூடாதுன்றது ஒரு லீகல் பாயிண்ட் இருக்குது. ஸோ லீகல் டீம் சொல்லிட்டு இருக்காங்க. பட் எஸ்பிஓ அதில் பெருசாக உடன்பாடு இல்லை. அது ஒன்றும் பெருசாக வந்த போதும் இல்லை. நம்ம எதுவும் சும்மா ஃபார்மாலிட்டி கண்டிப்பான ஒரு அமௌண்ட் வைப்பாங்க. ஃபார்மாலிட்டின்னு ஒரு அமௌண்ட் இருக்கும் அந்த 500 ஃப்ரான்ச்சைஸ்க்குமே. ஸோ மற்றபடியா அங்கே அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் என்னவா இருக்குன்னா, கண்டிப்பாக ஒரு 3 to 4 lakhs இருக்கும். ஏன்னா என்ன எப்படி இருந்தாலும் அந்த ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா, அந்த ஃப்ரான்ச்சைஸோட அந்த பிஸ்னஸ் சென்டரோட இடம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50 to 60 பேர் உள்ள உட்கார அளவுக்கு ஒரு ஸ்பேஸ் இருக்கணும். ரைட், வித்தவுட் லாஸஸ் எஸ்பிஓ சொல்றதுக்கான ரீசன், இங்கே நீங்கள் வெறும் பிஸ்னஸ் ஓனர்ஸ் மட்டும்தான். ஓகே, ஸோ பிஸ்னஸ் ஓனரே தான் இங்கே பிரான்ச் மேனேஜருமே கூட. ஓகே, பிரான்ச் மேனேஜர்னு யாரை சொல்கிறோம் அப்படின்னா பிஸ்னஸ் ஓனரே தான். ஓகே, ஸோ இங்கே பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதோட சரி, உங்களுக்கு தேவையான ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து அந்த பிஸ்னஸுக்கு தேவையான A to Z எல்லாமே எஸ்பிஓ தான் கொடுக்கும். எஸ்பிஓ தான் பார்த்துக்க போகுது. நீங்கள் எங்கேயும் போய் எதுவும் பண்ணணும்லாம் அவசியம் இல்லை. பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டு எஸ்பிஓ ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணிட்டு உட்காந்துருந்தாலே போதும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே வந்துடும். ஸோ ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு இந்த மாதிரி ஒரு கோச்சிங் சென்டர் மாதிரி ஓப்பன் பண்ணுறோம்னா, நம்ம தான் சார் போயிட்டு வாண்டடாக எடுத்து கொண்டு வரணும் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு. பட் எஸ்பிஓட கான்செப்ட் பொறுத்த வரைக்கும் 100% ஸ்டூடெண்ட்ஸ் உங்களை தேடி வருவாங்க. அதில் நோ டவுட். இந்த எஸ்பிஓடைய பிஸ்னஸ் கோச்சிங் கிளாஸை பொறுத்த வரைக்கும் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் தான் சொல்லிக் கொடுக்க போகிறோம். ரைட், அந்த பிஸ்னஸ் அது என்ன பிஸ்னஸ் என்ன இதெல்லாம் டீட்டெயிலாக அந்த கோச்சிங் சென்டர் யார் அப்ளை பண்ணுறாங்களோ அவங்களுக்கு அந்த டீட்டெயில்ஸ் கிடைக்கும். ரைட், அந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு தேவையான விஷயங்கள் என்னவோ அதை மட்டும் தான் நம்ம அதில் சொல்லிக் கொடுக்க போகிறோம். எஸ்பிஓ ஓன் சிலபஸை மேக் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஓன் புக்லேருந்து அதுக்கு தேவையான மெட்டீரியல் எல்லாமே எஸ்பிஓ ஓனாக பண்ணிட்டு இருக்கும். ரைட், அங்கே பிரான்ச் மேனேஜர் அப்படிங்கிறவங்க தான் ஓனர். ரைட், ஸோ அவங்களுக்கு ஓனருக்குன்னு ஒரு இன்கம் இருக்குது. அது மினிமம் 50,000 to 3 lakhs வரைக்கும் போகும். அது பேலன்ஸ் இருக்கிற அந்த ஃபியூச்சர் பிஸ்னஸ் டூ மென்ஷன் பண்ணிருக்கோம். அந்த 2 பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது தான் அந்த ஓனருக்கான இன்கம் 50,000. இப்போதைக்கு அந்த பிரான்ச் மேனேஜர் மென்ஷன் பண்ணி 40,000 கொடுத்துருக்கீங்க. அது மினிமம் 50,000 to 3 lakhs வரைக்கும் போகும். ஓகே, ஸோ இங்கே நீங்கள் இது எப்படி நான் கான்செப்ட், நீங்கள் தான் இந்த பிரான்ச்சுக்கு ஓனர். இந்த பிரான்ச்சுக்கு நீங்கள் தான் ஓனர். பட் எல்லா ஆக்டிவிட்டீஸுமே எஸ்பிஓ பார்த்துக்கும். ரைட், அங்கே நீங்கள் உட்காந்து மேனேஜ்மெண்ட் பண்ணாலே போதுமானது. ஸோ ஒரு எக்ஸாம்பிள் 50,000 வச்சுக்கோமே, ஸோ 40,000 வச்சுக்கோ. 40,000 வச்சிங்கன்னா கூட நீங்கள் ஒரு 3 lakh 4 lakh இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்கன்னா அது எவ்வளோ நாள் எடுத்துட முடியும் அப்படின்றத பாருங்க. இது சும்மா சிம்பிளாக ஓப்பன் பண்ணுறதா இல்லை, இது லைஃப் டைம். உங்களுக்கு அக்ரிமெண்ட்ஸே பார்த்தீங்கன்னா இயர்லி தான் அதை மென்ஷன் பண்ணுவாங்க. சரிங்களா, நீங்கள் இயர்லி ரினியூவல் பண்ணுற மாதிரிலாம் இருக்கும். 10 to 15 yearsக்கு இந்த அக்ரிமெண்ட்ஸே உங்களுக்கு நீங்கள் சைன் ஆகும். ஓகே, ரினியூவல் அப்படிலாம் கொடுப்பாங்க. பட் சார்ஜஸ்லாம் எதுவும் வாங்க மாட்டாங்க. பட் ரினியூவல் ஒன்று இருக்கும். ஃபியூச்சரில் மேபி சார்ஜஸ் வந்தால் வரலாம். ரைட், அது ஒரு பெரிய சார்ஜஸ் எல்லாம் இருக்காது. ஒரு 5,000 2,000 3,000 அந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. ஸோ இந்த 500 ஃப்ரான்ச்சைஸ்க்கும். ஸோ இதெல்லாம் ரெகுலராக ஒரு ஃப்ரான்ச்சைஸ் கொடுக்கணும்னா என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இந்தியன் கவர்மெண்ட்டில் இருக்கோ அதெல்லாம் பர்ஃபெக்டாக ஃபாலோ பண்ணி
அந்த ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி தான் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ அதனால் எந்த இஷ்யூஸும் கிடையாது. இது தனி பிஸ்னஸ். இதுவும் எஸ்பிஓட இந்த பார்ட் டைம் ஜாப்ல ஒர்க் பண்ணுற இந்த பிஸ்னஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. இவங்க இங்கே ஒர்க் பண்ணுறவங்களுக்கும் அங்கே அந்த பிஸ்னஸ் நடத்துறவங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் மேபி ஒரு சில இடத்துல நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். ஸோ இங்கே நேரடியாக போய் கேட்கலாம், நேரடியாக போய் செக் பண்ணலாம். இவங்களுக்கும் அவங்களுக்கு அந்த கம்யூனிகேஷனே இருக்காது. ஓகே ரைட். ஸோ அது தனி பிஸ்னஸ், இது தனி பிஸ்னஸ். எஸ்பிஓட அடுத்த பிஸ்னஸ் அது. ஓகே, எஸ்பிஓ நிறைய பிஸ்னஸ் பண்ணும். ரைட், நிறைய பிளான்ஸ் இருக்குது, நிறைய பிஸ்னஸ் பண்ண போகிறோம். அது ஒன் ஆஃப் த பிஸ்னஸ். ரைட். ஸோ தெளிவாக சொல்லியாச்சு. பிரான்ச் மேனேஜர் அவங்களுக்கு 40,000 per month இன்கம் கொடுக்க போகிறாங்க. ரைட். அது இல்லாத டீச்சிங் ஸ்டாஃப்ஸுங்க 2 பேர். ஓகே, ஸோ அந்த 2 டீச்சிங் ஸ்டாஃப்ஸுக்கும் per month 15,000 சேலரி கிடைக்கும். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 10 to 15 ஆஃபீஸ் ஸ்டாஃப்ஸ்னு சொல்லிட்டு எடுப்போம். அவங்களுக்கு per month 10,000 கிடைக்கும். ஸோ அது எப்போனா அந்த ஃபியூச்சர் பிஸ்னஸ் இருக்கு இல்லையா, ஸோ நம்ம அதை ஸ்டார்ட் பண்ணும்போது மட்டும்தான் அந்த நம்ம ஸ்டாஃப்ஸ்லாம் நம்ம எடுக்க போகிறோம். அது வரைக்கும் அங்கே பிரான்ச் மேனேஜர் இருப்பார், 2 டீச்சிங் ஸ்டாஃப்ஸ் இருப்பாங்க, 3 பேர் தான் அங்கே வேலை. இப்போதைக்கு ஒரு 4 to 6 மந்த்துக்கு அது மட்டும் தான் வேலை. ஓகே ரைட். ஸோ அடுத்தது குவாலிஃபிகேஷன் டீடைல்ஸ். பிரான்ச் மேனேஜருக்கான குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எனி டிகிரி வித் இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ். ரைட். ஸோ அடுத்தது பேசிக் கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கணும். இது 2 இருந்தாலே போதுமானது. அவங்க பிரான்ச் மேனேஜருக்கு குவாலிஃபிகேஷன். நீங்கள் பிரான்ச் மேனேஜர் தான் ஓனர். ஓகே ரைட். ஸோ இங்கே அந்த பிரான்ச் மேனேஜர் ஆகிறதுக்கு நான் ஓனராக இருக்கேன், பட் எனக்கான அந்த குவாலிஃபிகேஷன்ஸ் கிடையாது, நான் டிகிரி எதுவும் முடிக்கலைன்னா உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் பேரில் கூட நீங்கள் அதை எடுத்துக்கலாம். ஸோ ஏன்னா அக்ரிமெண்ட் போடும்போது எஸ்பிஓ கூட கண்டிப்பாக அந்த பிரான்ச் மேனேஜருக்கான குவாலிஃபிகேஷன் ஒன்று இருக்கணும். ஸோ அது பிரான்ச் மேனேஜர் யாராவது ஒருத்தர், பிரான்ச் மேனேஜர் இன்சார்ஜ், ஸோ அது யாராவது ஒருத்தர் கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். நீங்கள் இன்வெஸ்டராக கூட இருக்கலாம். ஸோ அவங்க பேரில் வாங்கிட்டு நீங்கள் ரன் பண்ணலாம், நோ ப்ராப்ளம். அதுக்கு அவங்க அதை அக்செப்ட் பண்ணணும். அவங்க நேரில் வந்து சைன்லாம் போகிற மாதிரி இருக்கும், நிறைய ஃபார்மாலிட்டிஸ்லாம் இருக்கும். ஸோ அவங்க பேரில் வாங்கிட்டு நீங்கள் அதை ரன் பண்ணிக்கலாம். ரைட். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற ஓனரே அங்கே பிரான்ச் மேனேஜராகவும் இருக்கலாம். பட் அந்த போஸ்ட்டுக்கு ஒரு பர்சன் அது ப்ராப்பரான இப்போ டிகிரி முடிச்சா யாராவது ஒருத்தராக இருக்கணும். ஸோ பேசிக் இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை விட மெயின் இங்கே ரொம்ப இம்பார்ட்டன்ட் தமிழ் கம்யூனிகேஷன், தமிழ் அண்டர்ஸ்டாண்டிங், தமிழ் ஸ்பீச்சிங் ரொம்ப இம்பார்ட்டண்டாக தேவைப்படும். தமிழ் அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா எஸ்பிஓ தமிழ்நாட்டில் இருக்குது. ஸோ கம்பல்சரி இது ஆல் ஓவர் இந்தியா போகிறதுனால ஸோ மற்ற ஸ்டேட்ஸில் இருக்கிறவங்க அப்ளை பண்ணாலும் ஸோ அவங்களுக்கு தமிழ் தெரிஞ்சிருக்கணும். அதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே ரைட். இது ஏன் டிபார்ட்மெண்ட், அதனால் நான் என்ன பண்ணிடுறேன், எனக்கு தேவையான அந்த லாங்குவேஜ் ரெக்யர்மெண்ட்டாக சொல்லிடுறேன். ரைட் ரைட். அடுத்தது 2 டீச்சிங் ஸ்டாஃப்ஸுக்கு எனி டிகிரி வித் இங்கிலீஷ் கம்யூனிகேஷன். அதை விட இம்பார்ட்டன்ட் ஏதாவது ஒரு சர்டிஃபிகேஷன் இருக்கணும். லைக் நீங்கள் பிஎஸ்சியோ எம்எஸ்சியோ கம்ப்யூட்டர் ரிலேட்டடாக படிச்சிருந்தாலும் ஓகே தான், இல்லை வந்து கம்ப்யூட்டர் ரிலேட்டடாக படிச்சிருந்தாலும் ஓகே தான், இல்லை நான் வந்து இந்த வெக்கேஷனல் கோர்சஸ் இருக்கு 4 months 6 months 12 months அந்த மாதிரி ஏதாவது முடிச்சதுக்கான சர்டிஃபிகேஷன் இருந்தாலும் ஓகே தான். ஸோ பேசிக் அது சர்டிஃபிகேஷன் கோர்சஸ் ஏதாவது இருந்ததுனாலும் ஓகே தான், கம்ப்யூட்டர் ரிலேட்டடாக எலிஜிபிள். ஸோ உங்களுக்கு தேவையான அந்த எஜுகேஷன் எல்லாமே நாங்களே ப்ரொவைட் பண்ணுவோம். உங்களுக்கு ஃபஸ்ட்டு அந்த டீச்சருக்கு தான் நாங்கள் கிளாஸஸ் எடுப்போம், அவங்க அதுக்கு எலிஜிபிள் ஆகணும். ரைட். ஸோ அது உங்களுக்கு அந்த டீச்சர்ஸை பொறுத்த வரைக்கும் உங்கள் ரிலேட்டிவ்ஸ் யாராவது இருந்தாங்கனாலும் தாராளமாக நீங்கள் எடுத்துக்கலாம். அங்கே ஸ்டாஃப்ஸுங்களை எடுக்கிறத பொறுத்த வரைக்கும் எஸ்பிஓ எதுலையுமே தலையிடாது, அது முழுக்க அந்த ஓனர் கண்ட்ரோல் தான். ஸோ இந்த பிஸ்னஸ் ஓன் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு ஐடியா இருக்கிறவங்க மட்டும் என்ன பண்ணால் போதும், மெயில் பண்ணால் போதுமானது. இந்த மெயில் ஐடிக்கு mail@sbogroup.org மட்டும்தான். ரைட். ஸோ இந்த மெயில் ஐடிக்கு நீங்கள் மெயில் பண்ணால் போதுமானது. அதில் எந்த மாதிரி இருக்கிறது கிடையாது. இன்ட்ரெஸ்டட் பீப்புள் ஜஸ்ட் உங்களுடைய நேம், கான்டாக்ட் மொபைல் நம்பர் அண்ட் வாட்ஸ்அப் நம்பர். உங்கள் நேம், ரைட், உங்கள் நேம், கான்டாக்ட் மொபைல் நம்பர் அண்ட் வாட்ஸ்அப் நம்பர். ஸோ நீங்கள் எந்த லொக்கேஷன்லேருந்து மெயில் பண்ணுறீங்க, ஸ்டேட் அண்ட் டிஸ்ட்ரிக்ட், இதை மென்ஷன் பண்ணி தெளிவாக மெயில் அனுப்பி வைங்க. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரியா ரைட். ஸோ மெயில் அனுப்புறீங்க அப்படின்னா ஃபர்தராக உங்களுக்கு எஸ்பிஓலேருந்து ரிப்ளை வரும், உடனேலாம் வராது. ஸோ இதுக்கு நிறைய ப்ராசஸ் இருக்குது. மொத்தமாக ஒரு 1 week அப்புறமா தான் எவ்வளோ பேர் இன்ட்ரெஸ்ட்டாக மெயில் ஐடிக்கு உங்களுடைய மெயிலேருந்து மெயில் பண்ணுங்கள், உங்களுடைய பர்சனல் மெயிலேருந்து மெயில் பண்ணுங்கள். ஸோ ஆஃபீஸ்லேருந்து சம்மந்தமாக நீங்கள் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத, எப்படி கான்டாக்ட் பண்ணணும், என்ன பண்ணணும் அப்படிங்கிற மற்ற டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு ஃபர்தராக அப்டேட் பண்ணுவாங்க. ஓகே. ஸோ இது சம்மந்தமாக ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், கமெண்டர்ஸ் கிட்ட டவுட்ஸ் கேட்கலாம். கமெண்டர்ஸ் உங்களுக்கு அதுக்கான டவுட்ஸ் கொடுப்பாங்க. பெட்டர், அதை விட பெட்டர் என்னன்னா மெயில் அனுப்புங்க. ஏதாவது டவுட்ஸ் இருக்குனாலும் நீங்கள் தாராளமாக மெயில் பண்ணுங்கள். இந்த மெயிலுக்கு, இந்த மெயிலேருந்து உங்களுக்கு ரிப்ளையும் வரும். இது சம்மந்தமான மெயில்ஸ் டவுட்ஸ் எதுவாக இருந்தாலும். ஓகே ரைட். Thank you.